கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் காலையில் எழுந்தபோது கூட நினைத்தேன், எத்தனையோ மக்கள் கடந்த நாட்களில் இருந்தவர்கள் இல்ல, மறித்து விட்டார்கள். எத்தனையோ பேர் அவர்கள் மருத்துவமனையில இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உடல்நலம் சரியில்லாமல் வீட்டுல இருக்கிறாங்க, வர முடியல. ஆனாலும் நீயும் நானும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சத்துவத்தையும் கொடுத்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நாம் செய்தி இந்த நாளின் செய்தி வழி நடத்தும் தேவன் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியை ஆண்டவர் கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய ஆவி நம்ம மேல வரும்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். செய்தியை நமக்கு சுதந்திரமாக மாற்றுவோம். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் பனி போல என் மேலே பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரே, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் சுவாமி. இந்த வேலையை மோட்சமாக மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம செய்திக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறோம். செய்தி என்பது இப்பொழுது ரொம்ப ஒரு மலிவான கத்தரிக்காய் மாதிரி ஆகிவிட்டது. யூடியூப் திறந்தாலும் சரி, பத்திரிகைகளை எடுத்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, ஏன்னா செய்திக்கு பஞ்சமே இல்லை. அது மாத்திரமல்ல, 7 வயது பிள்ளையில இருந்து செய்தியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். 7 வயதுல இருந்து 100 வயது வரை உள்ள மக்களும் செய்தியை கொடுக்கிறார்கள். ஆகவே ஆனால் செய்தி நிறைய இருந்தாலும் சரி, ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற செய்தி யாருக்கோ இது இல்லாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற பல கட்டுகள், பல சிந்தனைகள், பல பிரச்சனைகள், பல தேவைகள், இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் அவன் படகு ஒரு ஊர்ல சில இடத்துல படகு ஓட்ட தெரிந்தவங்க படகை ஓட்டிட்டு போவாங்க. அப்ப அவன் அந்த ஓனர் வந்து படகு இருக்குது. அவன் காலையில சீக்கிரம் சந்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசரமா 5 மணிக்கெல்லாம் எழுந்து, நல்ல இருட்டா இருந்தது, நிலா வெளிச்சம் கூட இல்ல, ஆனா அவசரமா துடுப்ப எடுத்து படகு ஓட்டுக்கிறான். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அவன் துடுப்ப போட்டுக்கொண்டே இருக்கிறான். படகு மூவ் ஆகவே இல்லை, போகவே இல்லை, விடிஞ்சு போச்சு. என்னடா நல்ல திறமையானவன் தான், இதுக்குள்ள நம்ம மார்க்கெட்டுக்கே போய் வந்திருக்குமே, என்ன ஆச்சு இந்த படகு ஏதோ ரிப்பேரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போது பின்ன ஒருத்தர் வந்து, சார் என்ன சார் படகு கட்டி வச்சிருக்கு, நீங்க அவுக்காமலே துடுப்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னா, அடடா நம்ம தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அநேக நேரத்துல நாமும் கூட இது ஒரு வேடிக்கையான சம்பவமான கதையாக இருந்தால் கூட அநேக நேரத்துல நம்ம கட்ட ஒழுக்கப்படாம கட்டி வைக்கப்பட்டுட்டு ஆனா நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். ஆனா ஏன் முன்னேற்றம் இல்லை? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அது நடைபெறவில்லை? பிரசங்கம் கேட்கிறோம், ஆனா அதையே என்னுடைய வாழ்க்கையில செயல்படவில்லை. நாம் கட்ட ஒழுக்கப்படாமல் இருக்கிறோம் அநேகம். ஆகவே அது என்னவென்று எனக்கு தெரியாது. நீங்க எந்தெந்த கட்டுகள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவரே அதெல்லாம் அவிழ்க்கப்பட்டு நாம் முன்னேற உதவி செய்வது ஜெப வாஞ்சையோடு கூட இருப்போம். முதலாவதாக வழி நடத்துகிற ஆண்டவர். இந்த உலகத்துல வழி நடத்த எவ்வளோ
ஆசிரியர்கள் வழி நடத்துவாங்க, போதகர் வழி நடத்துவார், நல்ல ஆலோசனை தருகிற பெரியவர்கள் வழி நடத்துவாங்க. நல்லதுதான். ஆனாலும் சில எவ்வளவு வழி நடத்தினாலும் சரியான வழி நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் யார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் தான் வழி நடத்தணும். சில நேரத்துல படிப்புக்கு பிள்ளைங்க எதையாவது எடுத்து படிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரே இது சரியா, இந்த பாதை கரெக்டா போகிறது. அப்ப ஆண்டவர் நல்ல பாதையை கொடுத்து வழி நடத்துவார். திருமணத்துக்காக சிலர் பெண் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, சிலர் பார்க்க மாட்டாங்க. ஆனா உண்மையாகவே தன்னுடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வர்ணங்களை பார்க்கும் போது நமக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, கத்திரிக்காவும் மாங்காவை கூட சூழ்ந்து பார்த்துடலாம், அது கூட இப்ப தெரியாது. ஒரு ஆப்பிள் கொண்டது கொடுத்தாங்க, எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. 4 ஆப்பிளையும் வெட்டினா 4மே நடுவில் எப்படி இருந்தது, சொத்தையா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே நமக்கு எந்த பெண் நல்லது? எங்க ஒரு தம்பிகிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம் கடந்த நாள்ல. எனக்கு பெண்ணு பார்த்தா எப்படி பாப்பீங்க, அது நல்லதா இல்லைன்னா என்ன பண்ண, அதுக்கு இந்த குறை இருந்தா என்ன செய்ய, அந்த குறை இருந்த உண்மைதான் நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை துணையை தெரிஞ்செடுக்க இது சரியா, இது கரெக்டா, நான் இதை பார்த்த காலம் கரெக்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு வெளிப்படையும் போது ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதே போல தொழில் தொடரும் போது தொட்டதெல்லாம் பொண்ணாகுவாங்க, ஆனா சிலருக்கு தொட்டதெல்லாம் மண்ணாகி விடுகிறது. அப்போ ஒரு தொழிலை தொடங்கினா கூட அதை நம்ம சரியா ஏன் செய்யணும், எதை செய்தாலும் இது கரெக்டா ஆண்டவரே இதை செய்யலாமா, எங்களை வழி நடத்துன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, ஆஸ்பத்திரியில கூட இப்ப நான் சொன்னேன், நிறைய நேரத்துல ஆஸ்பத்திரியில டாக்டருங்க படிச்சவங்க எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கூட நீங்க போகும்போது நான் அடிக்கடி சொல்றது, ஆண்டவரே என் வியாதி ஆஸ்பத்திரிக்கு போக கூடாதுன்னு நான் போதிக்கிறது இல்லை, போகணும் தான். புனியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஆனா எந்த டாக்டர்கிட்ட போலாம், எந்த ஹாஸ்பிட்டல் போலாம், அது சின்ன ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, அரசாங்க ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஆண்டவரே வழி நடத்துங்க, நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் என்ன செய்யணும் சுவாமி அப்படின்னு செய்யும்போது ஆண்டவர் வழி நடத்துகிறார். அருமையானவர்களே, நம்முடைய எல்லாத்துக்கும் மேல நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், எதிர்ப்புகள், பலவிதமான இடுக்கங்கள் அப்படின்னு அவ்வளவுதான். இனிமேல் அவ்வளவுதான். பவானி ரஷ்யா பவானி சொன்னாங்க, அவ்வளவுதான் என் மக நடக்க முடியாதோன்னு நினைச்சாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கீதம், எல்லாமே பிடிக்கும். ஆனா ஒரு வசனம் அடிக்கடி அது நடராத்திரியோட நினைப்பேன். சங்கீதம் 77:19 யாராவது சத்தமாக வாசிக்கலாம். உமது வழி கடலிலும், உமது வழி கடலிலும், உமது பாதைகள் திரளான தண்ணீரிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் கடல் மாதிரி துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் அந்த கடல்ல மாட்டி ஆனா பாக்குறோம், கரையில நிக்கிறோம். அல்லேலூயா. யாரு நம்மள கரை சேர்த்தாங்க, கரை சேர்க்கிற ஆள் யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவருடைய வழி, கடல்ல போய் வழி, படகு ஓட்டுறவங்களுக்கே, கப்பல் ஓட்டுறவங்களுக்கே வழி தெரியாது. நமக்கும் உனக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அது போல பிரச்சனையில, துன்பங்கள்ல, கவலைகள்ல, கஷ்டங்கள்ல மாட்டிக்கொள்ளும் போது ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வழிகாட்டு தேவனா இரும், கலங்கரை விளக்கமா இரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் மட்டும் பண்ணுங்களேன். நீங்க போக வேண்டிய இடத்துல கரெக்டா ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடல்ல நீச்சல் தெரியாது, எதுவும் தெரியாது, கடல்ல நடக்க முடியாது, எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய காலடிகள் அங்க இருக்குதுங்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு கடல்ல மாட்டிக்கொள்ளும் போது கூட அந்த கடல் வழியாக நம்மளை தகப்பன் சுமந்து அடுத்த இடத்துல விட, நீ நீச்சல் அடிக்கவும் வேண்டாம், நீ நடக்கவும் வேண்டாம், தண்ணீர்ல முங்கவும் வேண்டாம், ஆண்டவரே உன்னை அழகாக கடல்ல கூட வழி நடத்தி உன்னை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆகவே நம்மை வழி நடத்துகிற தேவன் யாரெல்லாம் வழி நடத்துகிறார் சொல்லி 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் எல்லாரையும் வழி நடத்திடுவாரா அப்படின்னு சொல்லும்போது சொல்ல முடியாது. 3 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கூட 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஆண்டவருடைய வழி நடத்துதல், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே ஆண்டவர்
எகிப்து தேசத்துல மீட்கப்பட்டவர்கள் என்ன, ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே ரட்சிப்பை குறித்ததான செய்தி நிறைய கிடையாம போயிடுச்சு. அந்த நாட்களிலே வெள்ளிக்கிழகம் அமெரிக்காவில் இருந்த போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குருசேடுகள் நடக்கும். எங்கு பார்த்தாலும் அமெரிக்க மக்கள் மனம் திரும்பி பாவங்களை விட்டு கரங்களை தூக்கி பாவங்களில போறவங்க எப்படி வருவாங்க, ஒப்புரவாகுவாங்க. சபைகள் பெருகின, சபைகள் கூடின, குடி இல்லை, உபசாரம் இல்லை, விவகாரத்தை இல்லை, பல பிரச்சனைகள் கிடையாது. பிள்ளைகளும் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நாட்களில அவர் கொடுக்கிற செய்தி எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான். நான் கூட இங்க மூர் மார்க்கெட்ல அவர் நடத்தினார். நான் ஆண்டவரை இந்து மார்க்கத்துல இருந்து நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல நான் முதல் போன கன்வென்ஷன் அந்த வெள்ளிக்கிழகம் ஒரு தடவை வந்திருந்தார். அவருக்கு தான் போனேன். அப்போ அவங்க கூட மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பாவிட்டால் நம்ம எல்லாரும் கேட்டு போவோம்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தான் கொடுத்தார். அருமையானவர்களே, அவருக்கு பிறகு இப்போ ரட்சிப்பை குறித்த செய்தியே இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆண்டவர் உன் தேவையை சந்திக்கிறார், உண்மைதான். ஆனா நீ ரட்சிக்கப்படாவிட்டால் எதை சந்தித்தாலும் மோட்சம் செல்ல முடியாது. இப்ப அவருடைய பிரசங்கம் அங்க முடிந்துருச்சு. வேற பிளஸிங் ஆசீர்வாதமான செய்திகள் கொடுக்கறாங்க. அமெரிக்காவில திருச்சபைகள் எல்லாம் சின்னதா போச்சு, டைவர்ஸ் பெருகி போச்சு, சின்ன பிள்ளைகளை கருப்பு அது அம்மா போச்சு. நாடே விக்கிரக ஆராதனைக்குள்ள போய்விட்டது. உலகத்திலே பெரிய ஒரு இந்து கோயிலை கூட அங்க கட்டுறாங்க. இப்போ இப்படியாக மக்கள் எத்தனையோ லட்சம் பேர்கள் இந்துக்களாக மாறிவிட்டார்கள். அதனாலே ரட்சிப்பு ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிறார். ஆண்டவர் ஏன் வந்தாரு? நமக்கு வீடு வாசல் தருவதற்கு அல்ல, நமக்கு பெரிய பணக்காரர்களா மாற்றுவதற்காக அல்ல, பெரிய அதிகாரிகளா மாற்றுவதற்கு அல்ல, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்தார். ஆனால் அவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்க இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் ஆண்டவரை மனம் திரும்பணும், என் பாவங்களை அறிக்கையிட்டோம், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், விக்கிரக ஆராதனை நாங்கள் விலகி வந்தோம். அதன் பிறகு நாங்கள் கேட்காத வீடு வாசல் கார் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்தால் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்க பிள்ளைகளா நீங்க மாறிட்டீங்கன்னா நம்ம சொத்து சுதந்திரம் எல்லாம் நம்ம யாருக்கு தான் தருவோம்? பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம். அடுத்து வேணுமா சாப்பாடு போடுவோம், ஒரு பிரசன்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். நம்முடைய உரிமைகளை சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம். அருமையானவர்களே, ஆகவே நாம் இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கிற காரியம், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, அது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். அவங்க 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா மோசேயின் மூலமாக அவங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக அவனை ஏற்படுத்தினார். அப்போ எப்படி ரட்சிப்புன்னு சொன்னா, அவங்க ஆட்டுக்குட்டியை அதை நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த ரத்தத்தை வாசல்கள்ல தெளித்து யாத்திராமத்துல நம்ம பார்க்கிறோம். 13, 14 அப்படி அந்த பார்த்தா தெரிகிறது. அப்போ நம்ம ஆட்டுக்குட்டியானவரை ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை பூசி அந்த பஸ்காவை புசித்து வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அது ரட்சிப்புக்கு அடையாளம். அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் அவங்க எழுத்திலிருந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்தாங்க. அதுல அந்நிய ஜாதிகள் கூட கலந்துகிட்டாங்க, அடிமைகள் கூட கலந்துகிட்டாங்க. யாரெல்லாம் அந்த பஸ்காவா புசித்தார்களோ அவங்களெல்லாம் மீட்கப்பட்டார்கள். அவங்களே தேவன் அருமையாக வழி நடத்தி சென்றார். அப்ப பாருங்க, ஆண்டவன் நீங்களும் நானும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை நாங்க இந்த சபைக்கு 30 வருஷமா வரோம்னு சொல்றது உண்மைதான். ஆனா மனம் திரும்பின அனுபவம் இருக்கிற ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறாரு. ரட்சிப்புனா என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இவ்வளவாய் தந்தர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பாவங்களை நாம் சொன்னால் பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேலையில கூட மனசுக்குள்ளாக, ஆண்டவரே, நான் எப்பயோ இருந்தேன், எப்பயோ இருக்கிறேன், நீங்க எனக்காக மன்னித்தீர், ரத்தம் எனக்காக சிந்தினீர், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உன் உறுதியத்துல வருகிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறார். உண்மையான
பஸ்கா அதுதான். அப்படி நீ வரும்போது உன்னை ஆண்டவர் வழி நடத்துகிறார். மீட்கப்பட்டவர்களை தான் வழி நடத்துகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை புசித்து மீட்கப்பட்டு மோசையோடு கூட வந்தபோது பிரச்சனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கவலைகள் வந்தது. பாருங்க, முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனைகள். அவங்க பயப்படுறாங்க. ஐயோ அவ்வளவுதான், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான், என் லைஃப்ல ஒண்ணும் இல்ல, என் லைஃப் போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு எத்தனை முறை நம்ம குழம்பி இருக்கிறோம். நான் குழம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான், ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனா மோசே சொல்லு, நான் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லி எத்தனை பிரசங்கம், அந்த 1000 முறை அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். நான் 1000 முறை கேட்டா கூட அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். அநேக நேரத்துல பயப்படுகிறோம், அநேக நேரத்துல மலை மாதிரி நிக்குது, அநேக நேரத்துல சூறாவளி மாதிரி நிக்குது, அநேக வேளையில ஒரு ஊழியர்த்த மாதிரி நிக்குது, அநேக வேளையில பயங்கரமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவருடைய மீட்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால், கர்த்தரால் மீட்கப்பட்டு இருப்போம் என்றால், எந்த சூழ்நிலையும் நம்மை அவர் வழி நடத்துவார். அழகாக வழி நடத்தினார். கடலை தரையாக மாட்டி தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்தி கானானுக்கு கொண்டு போனார். அருமையானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துகிற ஆண்டவர். முதலாவது காரியம், யாரை அவர் வழி நடத்துகிறார்? கர்த்தரால் மீட்கப்பட்டவரை வழி நடத்தினார். அது மாத்திரத்துல யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 22. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் விலகி போகவில்லை. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் கூட செங்கடல் வழியாக நடத்தி சென்ற ஆண்டவர் கூட அந்த வனாந்தரத்துல பாருங்க, வெயில், வனாந்தரத்துல எவ்வளவு வெயிலா இருக்கும். நான் இப்ப காட்டுக்கு போனது இல்லை, ஆனா சிலரெல்லாம் சொல்லுவாங்க, காட்டுல இப்படிலாம் ஒண்ணு மழை இருக்கும், இருந்தாலும் நிறைய தூரம் நடக்கணும்னு சொன்னா வெயில் இருக்கும். அப்போ பகல்ல மேகஸ்தம்பத்தை, அவரே மேகஸ்தம்பத்தை அவரே கொடுக்கிறார். சில அது மட்டும் இல்ல, ராத்திரில வெளிச்சம் கிடையாது. இப்ப நமக்கு எங்க போனாலும் லைட் இருக்கு, ஆனா அந்த நாட்கள்ல லைட் கிடையாது. சின்ன சின்ன குறுக்க விளக்க எப்படி போயிடுச்சா கூட தெரியாது ஆதி காலத்துல. அப்போ அந்த அக்கினி ஸ்தம்பம், ஒரு தூண் அக்கினி மாதிரி இருக்குமா, அது அந்த மக்கள், அத்தனை லட்சம் மக்களுக்கும் அது ஒரு வெளிச்சமாக இருந்ததுதான். ஆண்டவர் வழி நடத்தினார். மீட்கப்பட்ட மக்களை ஆண்டவர் அருமையாக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது எடுத்துக்கொள்ளலாம்? யோவான் 3:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதும், ஆண்டவரை தேவனை இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையிலே மீட்பேற்காக ரத்தம் சிந்தினார் ஏற்றுக்கொண்டார் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம், மீட்கப்படுகிறோம். மீட்கப்பட்ட உன்னை என்னையும் ஆண்டவர் எந்த கஷ்டங்களிலும் எந்த துன்பங்கள் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வந்தாலும் கூட ஆண்டவர் அது மலை போல வந்தாலும் பனி போல அவர்களை நிற்கிறார். அல்லேலூயா. உன்னை வழி நடத்துவார், மீட்கப்பட்டவர்களை வழி நடத்துவார். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா நீங்க தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லுவோம். இரண்டாவதாக யாரை வழி நடத்துறான்னு சொன்னா, முதலாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை வழி நடத்துகிறார். கர்த்தரை கனப்படுத்துவர்களை அவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி தான். எலியாவுக்கு பிறகு எலிசா தீர்க்கதரிசி. எலியாவுடைய கரத்திலிருந்து இரட்டிப்பான வரத்தை பெற்ற ஒரு எலிசா தீர்க்கதரிசி. அவன் நிறைய அற்புதங்களை செய்தான், அவன் நிறைய அதிசயங்களை எலிசா தீர்க்கதரிசி செய்தான். அப்ப அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவனுடைய பேர் கேயாசி. அந்த காலத்துல இப்பெல்லாம் நாங்க ஊழியக்காரங்கன்னா எங்களுக்கு வீடு இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நாட்டுல ஊழியக்காரா இருக்கும்போது 2 பேரா போங்கம்மாங்க, வழிக்கு பணமோ பையோ உணவோ எதுவும் எடுத்துக்கொள்ளாதீங்க, நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த காலத்துல அப்படியாக அந்த எலிசாவும் இந்த கேயாசியும் அப்படியே நடந்து தெரிந்து அவங்களுக்கு ஊழியர்களை செய்தி கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அநேக அற்புதங்களை எலிசா செய்தார். ஒரு நாள் அவன் சூனேம் என்கிற நகரத்துக்கு சென்ற போது அவன் அங்கேயும் கூட நிறைய நாட்களே இருந்தான், பெரிய காரியங்களை செய்தான். அப்ப அதெல்லாம் அந்த ஊர்ல ஒரு கணவன் நீங்க அதை நீங்க வீட்டுல போய் 2
8ஆம் அதிகாரம் வாசிக்க நேரத்தில் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை நீங்க குறித்து வைத்துக் கொண்டு நீங்க சமயம் இருக்கும்போது அந்த கதையை படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சூரியன் நம்ம போகும்போது அந்த லேடி அவங்க கணவருக்கு லேடி ஒரு பணக்கார ஒரு அம்மா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏப்பா வந்து இவர் வராத இந்த ஊழியக்காரர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பரிசுத்தவான், அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போதுதான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவர் சொல்றாங்க, எங்கேயோ தங்குறாங்க, நம்ம இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம், மேலறையில அவருக்கு அதை ஒதுக்கி அவருக்கு கொடுக்கலாம், நம்ம வரும்போதெல்லாம் அவர் இங்க தங்கி நம்ம வீட்டுல இருந்துட்டு போலாம்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அப்படின்னு சொன்னாங்களா? உண்மைதானே, நம்ம வீட்டுல சாப்பாடு போடணும்னா பாஸ்டரோட நான் சொன்னாதானே நல்ல சாப்பாடு கிடைக்கல. பாஸ்டர் சொன்னா வந்து போடுன்னு சொன்னா யோசிப்போம். நானே ரொம்ப மனம் வந்து வராங்க, இவன் வராங்க, அம்மா சாராமா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப வைப்பாங்க. அது மாதிரி நம்மள பெண்கள் தான் எல்லாத்தையும் சொல்றது. அது கூட பாருங்க, அந்த பெண் தான் என்ன சொல்றா ஊழியக்காரங்க, அதனால ஆண்கள் சொல்ல மாட்டாங்கன்னு இல்ல, பெண்களுக்கு பங்கு அதிகம். உழைப்பு எல்லாம் இருந்தா கூட மனம் வந்து அதை சொல்றாங்க. அந்த ஊழியக்காரரை கனப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அதன் பிறகு நீங்க வீட்டுல போய் படித்தா கர்த்தரை கனப்படுத்துறவங்கள ஆண்டவர் வழி நடத்துறாரு. அவங்க கனப்படுத்தினாலும் எப்படி வழி நடத்துறாரு படிச்சுன்னு சொன்னா, கேஎஸ் கிட்ட கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு என்ன குறை இருக்கு? அப்போ அவர் சொல்ற, ஒரு குறையும் இல்லை, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, பால் இருக்குது, எல்லாம் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ரொம்ப கனப்படுத்தியே சரி பணக்காரி, என்னதான் இருக்குது, நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யணுமே, வந்து சாப்பிட்டு போறோமே அப்படின்னு சொல்லும் போது அவன் விசாரிச்சு சொல்றான், குழந்தையே இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே அவ கேட்கல, எனக்கு வேணும், எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு கேட்கல, வயசாயிடுச்சு வேற, இந்த நேரத்துல கேட்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அப்போ அவன் வந்து அவளை பார்த்து சொல்றாராம், அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ ஒரு குழந்தைய அழைச்சிட்டு இருப்ப, ஹல்லேலூயா அப்படிங்கிறாங்க. அப்ப தேவனை கனப்படுத்தும் போது ஒரு பிளெஸிங் ஆண்டவர் அவராவே கொடுக்கிறார், ஹல்லேலூயா. அவ வந்து தேவனை கனப்படுத்துறது நம்ம நேர பரலோகத்துக்கு கொண்டு போய் பணம் கொடுக்க முடியாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறது, தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்துவது, தேவனுடைய ஜனங்களை கனப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது, தேவனை கனப்படுத்துறது. கனப்படுத்துனா எவ்வளவு பிரசங்கம் கேட்டுருவோம். அப்படி நம்ம ஆண்டவர் கனப்படுத்தி வாழும்போது அவராவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அவராவே கொடுப்பார், கேட்காமலே கொடுப்பார், ஹல்லேலூயா. கேட்டது மட்டும் இல்ல, கேட்காமலே கொடுப்பார். நம்ம பிள்ளைங்க சில நேரம் ஒண்ணுதான் கேட்போம், நம்ம மார்க்கெட்டுக்கு போனா கேட்காததெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கு ரொம்ப அப்படியே என்ன கேட்கவே இல்லை மம்மி, இதெல்லாம் கொடுத்துட்டீங்களாம்பாங்க. அப்ப அது பேரண்ட்ஸ் உடைய ஒரு அன்பு. ஆண்டவரோட கனப்படுத்தின இந்த சூழ்நிலை மேல ஆண்டவர் கொடுத்த அது மட்டும் இல்ல, அவளை கனப்படுத்தினவரை வழிநடத்தினதை பார்க்கும்போது அது நீங்க அந்த அதிகாரத்தை 6ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவன் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். இங்கே நம்ம கர்த்தரை கனப்படுத்துறவங்கள கர்த்தர் எப்படி வழி நடத்தினான்னு தான் பார்க்கணும். இந்த சகோதரி அந்த சீரியர்கள் வந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க, முற்றுகை போட்டாங்க, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, சாப்பாடு கிடையாது, யுத்தம் அதிகரிக்கிறது, எல்லாரும் செத்து மடிகிறாங்க, ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த எலிசா இந்த அம்மாவுக்கு சொல்றாரு, அம்மா நீ ஓடி போயிரு, எங்கேயாவது போயிருவா, ஏன்னா ரொம்ப பஞ்சம் ஆகும், யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு எலிசா போயிட்டாரு. அப்போ கணவனும் அப்ப இந்த அம்மா என்ன செய்தார், பெலிஸ்தியாவுக்கு போய் அந்த பெலிஸ்தியா நாட்டுல போய் 7 வருஷம் அவ அங்க இருக்கிறான். அப்புறம் 7 வருஷத்துக்கு பிறகு அந்த சீரியா அதெல்லாம் போயிடுச்சு, ராஜ்யத்துல மறுபடியும் நல்ல செழிப்பு வந்துச்சு, ராஜா இப்ப நல்லபடியா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கணவர் இல்லை, கணவர் இறந்துட்டாரு. இவ வர வந்து அப்ப இவளுடைய நிறைய இடம் வீடு, இப்ப கூட நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இப்போ கஷ்டம் வருது, விதப்பும் வந்து இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு போங்க, நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்க இடத்துல யாராவது ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாங்க, தரமாட்டாங்க, அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன அரசாங்கத்துல போய் முறையிடணும். அப்போ ஆண்டவர் இவ்வளவு வழி நடத்துறார். எப்படி எப்படி இருக்கு வயலில இடம் இல்ல, ஊர்ல அங்க இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறார். ஆண்டவர் அருமையாக வழி நடத்துகிறார். பாருங்க, அவ முந்தா நாள் வந்திருக்கலாம், அடுத்த நாள் வந்திருக்கலாம், அவ கரெக்டா அந்த
கஷ்டத்துல அங்க நிக்கிற வெயிட் பண்றான். வெயிட் பண்ணும்போது அங்க கேயாசிய அந்த ராஜா அழைச்சிருக்கிறாரு. ஏன்னா எலிசா மூலம் தான் ஒரு பெரிய வெற்றி வந்துச்சு, அவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. அப்ப அதை நம்பிட்டு கேயாசி அழைத்து கேட்கிறாரு, எலிசாவை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா அவன் ரொம்ப அற்புதம் செய்தானே, கொஞ்சம் விவரிச்சு எனக்கு சொல்லு. பொழுது போகல, ராஜா கேட்கிறார். அப்போ அவர் நிறைய எலிசா செய்த அற்புதங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, அங்க சூனேம் இடத்துல வரும்போது ஒரு குழந்தை பிறந்தது, ஆனா அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு பிறக்கிறதும் அவர் செய்தார், பிறந்த பிறகு இறந்த பிறகும் ஒரு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து உயிர் செய்தார், அவர் எல்லா அற்புதத்தையும் செய்தார் அப்படின்னு சொன்னார். அப்படியா, அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார் ராஜா. அப்போ கேஎஸ்சி சொல்றாரு, அவங்க எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது சேவகன் சொல்லுகிறாரு, சூனேம் ஊர்ல இருந்த ஒரு சகோதரி அவங்க நிலத்துக்காக முறையிட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா இந்த கதையை கேட்டுக்கொண்டே அந்த அம்மா வர சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா! எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. அங்கே இருந்து சொல்லியிருக்கலாம், இல்ல அது அப்புறம் பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அந்த அம்மாவை கூப்பிட்டு அப்படிங்கிறார். ஆனா அந்த அம்மா வந்த உடனே கேயாசி சொல்லுகிறார், ராஜாவே அந்த சகோதரி இவதான். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையா சூனேமியால வழி நடத்தினார், சூனேம் அந்த சிறி இவதான் அப்படிங்கிற உடனே ராஜா, என்னமா என்ன நடக்குது, எலிசாவுக்கு எப்படி தெரியும்? அவர் எலிசா செய்த எல்லா காரியங்களையும் சொன்னார், அந்த குழந்தை எங்களுக்கு தந்தார், இப்ப எங்க இடம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது உடனே ராஜா உள்ள ஆட்களை கூப்பிட்டு அவளுடைய இடம் வீடு வயல் எல்லாருக்கும் கொடுங்க சொல்லி அவர் பெற்றுக் கொண்டு போனார். அவர்களே, என்ன காரணம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தரை கனம் பண்ணவர்களே, நம்ம கனம் பண்ணுகிறோமா? கனம் பண்ண நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். இந்த சூனேம் சகோதரியை அருமையா வழி நடத்தினார். நேரம் சாட்சி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் வணிக வரித்துறையில வேலை செய்யும் போது அது பிரச்சனை நிறைந்த நடக்கமா இருக்கும். இந்த டிரான்ஸ்பர் எல்லாம் வரும்போது நிறைய நமக்கு பிடிச்சமான இடம் தரமாட்டாங்க, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேணும் எல்லா இடம் மாதிரி. ஆனா எனக்கு 3 வருஷங்கள் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப என்னத்துக்கு வேற செக் போஸ்ட்ல ஒரு மாதிரி இடத்துல போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் உங்களுக்கு போஸ்டிங் இப்படி மனைவி அந்த பக்கம் போட்டுறாங்க மேடம் அப்படின்னு கூட, எங்கேயோ செக் போஸ்ட்ல போடுறாங்கன்னு. இரவு பகலும் செய்யணும், ரொம்ப நைட்லாம் இருக்கணும், அது ஏதோ காசு சம்பாதிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போகலாம். ஆனா நான் ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ வெள்ளிக்கிழமை நல்ல உபவாசம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு ஆபீசர் சொன்னாங்க, மேடம் நீங்க டிசியை போய் பார்த்து பெட்டிஷன் கொடுத்து பாருங்க அப்படின்னு. சரி, நான் லெட்டர் எழுதி எனக்கு வேண்டான்னு எழுதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல ஜெபித்து நான் காலையில 10 மணிக்கு அவர் டிசி வரல, அவரு வந்தா. அப்போ இல்ல நான் போகும்போது உள்ள ஒரு ஆள் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பியூன்ட்ட கொடுக்கலான்னு சொன்ன போது அவன் சொன்னான், இருங்கம்மா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, முக்கியமான டாபிக் ஓடிட்டு இருக்கு, அவர் வந்த பிறகு உங்க சீட்டை கொடுக்குறேன்னு சொன்னாரு. வழி நடத்துகிறார். அல்லேலூயா! சீட்டை கொடுத்திருந்தா கூட அவர் கூப்பிட்டு ஏமா நீ கூப்பிட்டுருப்பேன்னு கேட்பாரு. அந்த பியூன் என்ன சொன்னா, சீட்டை கொடுக்க வேண்டாம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னா. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். அப்ப பாத்தி என்னுடைய ஃப்ரெண்ட், அவனும் ஒரு ஆபீசர் தான், நானும் அவனும் ஒரே இதுல ட்ரைனிங் எடுத்தோம். அவன் ஓடி ஹாய் மேடம் எப்படி இருக்கிறீங்க, ஏன் நீங்க வெளியே நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், போஸ்டிங் இப்படி போட்டுருக்கு. அதெல்லாம் அவ சொன்னா, அவ அந்த ஆபீஸ்ல போஸ்டிங் போடுற இதுல அவ இருக்கிறான், அவளுக்கு யார் யாருக்கு எந்த இடம் தெரியும். அவன் சொன்னா, சுத்தம் போடாம போங்க, உங்களுக்கு போடவே இல்லை, நீங்க போய் போட்டீங்க போட்டீங்கன்னு கேட்டா டிசி கேட்பாரு, உனக்கு யார் சொன்னாங்க, உங்களை எங்க போட்டோம், இதுக்கெல்லாம் ஏன் வந்தீங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும், போயிட்டே இருங்க மேடம், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. அதுபோல பார்த்தா எனக்கு அந்த போஸ்டிங்ல என் பேர் இல்லவே இல்லை. அல்லேலூயா! நான் இருக்கிற ஆபீஸ்ல மீண்டும் 1 வருஷம் இருந்தேன். அல்லேலூயா! அப்ப நினைச்சேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை இது ஒரு சின்ன காரியம் தான், ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார். இன்னொரு சின்ன காரியத்துக்கு நான் சொல்லிடுறேன். நாங்க கனடாவுக்கு நானும் பாஸ்டர் போகும்போது எங்களுக்கு சிஎம் தான் எனக்கு என்ஓசில கையெழுத்து போடணும். அப்போ கருணாநிதி சிஎம் கருணாநிதி தான் நினைக்கிறேன். அப்போ நாங்க அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி கிட்ட போய் எல்லாம் கொடுத்துட்டோம். எல்லாம் கொடுத்தா அவர் சொன்னாரு, எங்களுக்கு இன்னைக்கு இந்த வாரத்துல நாங்க பிளேட்ல போகணும்னா நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். அவர் சொன்னாரு, ஆப்பிள் டைம் சொல்லுவாங்க, அது ஒரு டைம், ஆப்பிள் டைம் மிஸ் பண்ணிட்டீங்கம்மா, நீங்க நேற்றுக்கே ஏன் வரல, வந்திருந்தா சிஎம் கையெழுத்து போட்டுருப்பாரு, டெல்லியில அர்ஜென்டா கூப்பிட்டுட்டாங்க, இன்னும் 1 வாரம் ஆகும், உங்க சைன் கூட 1
வாரம் ஆகுனார். நான் ரொம்ப மனம் வந்து போயிட்டேன். அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோமே, ஒரு வாரம் அப்ப உடனே பிளேட் இப்ப மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம், டக்கு டக்குன்னு அதுக்கே மாத்திட்டோம். அதான் ஆனா கூட மனம் வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவு ஜெபிச்சுதான் நம்ம செய்தோம், எவ்வளவு உபாசமா, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தேன். ஆனா அதன் பிறகு வந்து கையெழுத்தாக்கி நாங்க 8 நாள் கழிச்சு டிலேயா தான் நாங்க போனோம். அவங்களுக்கு சொல்லிட்டோம். அவங்களுக்கு சொன்ன பிறகு நாங்க அந்த இடத்துல இருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர் எங்களுக்கு சொன்னாரு, பரமானந்த ஐயா, நீங்க கரெக்ட் டைம்ல வந்திருக்கீங்க ஐயா. ஏன்னா போன வாரம் எங்களோட வேதநாயக சாஸ்திரியாரும் சாமல் கணேஷ் ஐயா 2 பிரசங்கர் வந்துட்டாங்க. நீங்களும் வரீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க வந்து 1 மாசம் இருப்பீங்க, அவங்க 1 வாரம் தான் இருக்கிறாங்க. அதனால 2 பேருக்குமே மீட்டிங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. நாங்களே நினைச்சேன் இந்த நேரத்துல பரமானந்த தம்பதிகளும் வராங்களே, அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலன்னா என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சுட்டே இருந்தேன். அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க, இது நீங்க தான் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை, இது வந்து உங்களுக்கு சின்ன காரியமா தெரியலாம், அவ்வளவு அருமையா பண்ணி நடத்துறார். நம்மளுடைய டிலே, நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய எது நடந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது அவ்வளவு அருமையா நடத்த. அது பிறகு நாங்க தான் அந்த பெரிய பிரசங்கியார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க தான் அந்த இடத்துல ரொம்ப தேவனை மகிமைப்படுத்தணும். அவங்களுடைய தேவனை கனப்படுத்துறவங்களே கர்த்தர் செய்வார், நமக்கு காரியங்களே வாய்க்க செய்வார். இளைஞர்களை ஆண்டவர், இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கனப்படுத்துங்க, உங்க காரியங்களை வாய்க்க போனார். முக்கியமா வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், வயதானவர்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு தான் சொன்னேன். கர்த்தரை கனப்படுத்தினார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்ன செய்யணும், என்ன போகணும், யாரை தெரிந்தெடுக்கணும், எந்த இடத்துல ஜாப் போகணும், எதை விடணும், எல்லாமே கடவுளை நீ கனம் பண்ணா நீ கேட்காமலே ஆண்டவர் தருவார். கேட்காமலே அவர் செய்கிற ஆண்டவர் தரும். ஆகவே 2வது காரியம், கர்த்தரை கனப்படுத்துறவர்களே அவர் வழி நடத்துகிறார். 3வது, கர்த்தரை நம்புகிறவர்களே கனப்படுத்துகிறார். யோபு சொல்லுகிறான், என்ன வந்தாலும் நம்புவேன், கொண்டு போட்டாலும் நம்புவேன் சொல்லி. ஆகவே கர்த்தரை நம்புகிறவங்களை ஆண்டவர் கட்டாயம் கனப்படுத்துகிறார். சங்கீதம் 27:3-10 யாராவது ஒருத்தர் 3 வாசிங்க, ஒருத்தர் 10 வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் உண்மையிலே நம்பிக்கையா இருப்பேன். 10ஆம் வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சேர்த்து ஹல்லேலூயா. நீங்க இங்கிருந்து போகும்போது, நான் கடந்த சகோதரர்கள் மீட்டிங்களுக்கு நீங்க வரமாட்டீங்க. அது வந்து சிஸ்டர்ஸ் மீட்டிங் ஒண்ணு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆனா அது கொஞ்சம் 1 மணி நேரம் தான். நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வசனத்தை சொல்லுவேன். அதுல கொஞ்சம் ஒரு 10 பேர் தான் வரீங்க. அத நான் சொன்னேன், கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த மாதம் முழுவதும் சொல்லணும்னே, மாதம் முழுவதும் கர்த்தர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர்கிறத நம்பிக்கையா இருக்கணும். அதுதான், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, ஒரு யுத்தமே வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எவ்வளவு அருமையா வழி நடத்துறான்னு பார்க்கணும். இந்த தகப்பனும் தாயும் கைவிட்ட அந்த கதை கூட நான் சொல்றேன். நான் சிலது சொன்னதே கூட சொல்றேன், எனக்கு பிடிக்கும். அது நீங்களும் கேள்வி, உங்களுக்கு கேட்கும். நான் யூஎஸ்ல வந்து அப்போ ஹரிசோனான்னு ஒரு இடத்துல இருந்தோம், நாங்க 2 பேரும். அப்போ ஒரு சகோதரர் இருந்தார், ரொம்ப வசதியான வீடு. அந்த வீடெல்லாம் இந்த மாதிரி இருக்காரு, நீச்சல் குளத்தோட வீடு. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப அழகா இருக்குதான்னு கேட்டாரு. ஐயோ, இந்த மாதிரி வீடு நமக்கு ஹோட்டல்ல கூட இருக்காது சார், நான் ரொம்ப அழகா இருக்கேன். அப்போ அவர் சொன்னாரு, என்னுடைய பின்னணிய சொன்னார். நான் எப்படிப்பட்டது தெரியுமா, அங்கெல்லாம் ரொம்ப அடித்தளத்துல கஷ்டப்பட்டேன், வேலையில இருந்து போயிட்டேன், மனைவி என்னோட பிரிஞ்சு போயிட்டா, நான் ஒரு அனாதையா இருந்தேன். எங்க அம்மா அப்பா என்னை சேர்க்கல, யாரும் என்னை சேர்க்கல. ஆனா இந்த வசனத்தை தான் டெய்லி நடப்பேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீ கைவிட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தேன். அவ்வளவு அருமையா என்னை வழி நடத்தினார் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொன்னார். அப்ப அதுக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொன்னார். என்னன்னு சொன்னா, தகப்பனும் தாயும் எங்க கைவிடுவாங்க, விட மாட்டாங்க தானே. ஆனா சில நேரத்துல சூழ்நிலை, அப்போ அங்க எங்க நல்லது, நம்ம இந்தியா ரொம்ப நல்ல நாடு, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. அமெரிக்கால போய் கல்யாணம் பண்ணா நீங்க கொரட்டை விட்டா கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, அந்த மாதிரி நாடு. அப்போ இப்ப கொஞ்சம் மாறி, அப்போ அவங்க மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான், ஆனா டைவர்ஸ் பண்ணிட்டு
இல்லை அவருக்கு. ஆனா அங்க ஒரு சட்டம் இருக்கு, மனைவிக்கு மாசத்தோடு என்ன செய்யணும், ரூபாய் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா ஜெயில் தண்டனை, பிரச்சனை இல்லை, ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அப்போ இந்த இவருக்கு வேலை போயிடுச்சு. 10 மாசமா இவருக்கு வேலை இல்லாம இவரே வீடு இல்லாம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த மனைவி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு எத்தனையோ டாலர் வச்சு $300 கொடுக்கணுமா அவரு, மொத்தத்துல கொடுக்க முடியல. அப்புறம் இத்தனை தேதி கோர்ட்டுக்கு வந்து கொடுக்கலன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் உண்மையான வந்து சொன்னார். கடைசி அவர் நம்பினது அவங்க அம்மா அப்பாவை தான். ரொம்ப பணக்காரர்கள் $300 அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவங்க நிறைய கொடுத்தாங்களே எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி போய் கேட்டதும், நான் தர மாட்டேன், நீ ஜெயிலுக்குனா போய் இதெல்லாம் ஓம்பாடாச்சு, எங்களுக்கே கஷ்டம், நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வசனத்தை தான் சொன்னாங்க. சங்கீதம் 27:10, தகப்பனும் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க அப்படின்னு அந்த வசனத்தை, அவர் நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர், அந்த வசனத்தையே அவர் சொல்லி சொல்லி ஜெபித்தார். நிறைய பேர் இவர மாதிரி வந்திருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜி ஒவ்வொருத்தருக்கா தீர்ப்பு எழுதி 10 நாள் ஜெயில், 1 மாதம் ஜெயில், 3 மாதம் ஜெயில் இந்த மாதிரி எழுதுறாரு. இவரு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன குழம்பினாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீ கைவிட மாட்டேன்னு அதையே அந்த ஜட்ஜி 3 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இவர் போனார். அப்போ சொன்னார், பணம் இருக்கிறார், இல்லைங்க சார் வேலை இல்லை, கட்டுங்க, கட்டலை, என்ன செய்யப்படும், உங்க தீர்ப்புக்கு கீழ்படுகிறேன், சரி உன்னை விடுதலை பண்ணிட்டு போனார். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா? அவர் சொன்னார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம ஃப்ரெண்டு மேல நம்புறது இல்லை, அவன் ஏமாத்தி போயிடுவோம். காதலி மேல நம்பினா பொண்ணு போட்டாங்க பெண்ணூர்பேட்டையில. சொத்து மேல நம்பினா சொத்து போயிருது, பணத்துக்கு மேல நம்பினா பணம் போயிருது. நான் ரொம்ப ஆரோக்கியத்தை நம்புவேன், ஆரோக்கியம் போயிடுச்சு. அதனால இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா அவர் அருமையா உன்னைய வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை எது வந்தாலும் சரி. அதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப அருமையான ஒரு மனிதன் யோசேப் என்ன செய்தான், ஆண்டவர் அவ்வளவு அருமையா வழி நடத்தினார். அவனை வழி நடத்தின மாதிரி ஒன்னியை நடத்தினா ஓடிட்டே போயிருக்கும். இந்த ஆண்டவரே வேண்டாம். அவருக்கு அப்பா சொன்னாரு, கனவு கண்டப்பா, எல்லா கதிர்களும் பணிந்து கிடக்கு, ஒரே ஒரு கதிர் தான் என்ன செய்யுது நிக்குது அப்படிங்கிறது. நான் வீட்டுல படிச்சு பாருங்க யாத்திராமத்தில் யோசேப்பு சரித்திரத்தை. உடனே என் அப்பாவுக்கு கூட போகுதுச்சு. ஆதியாகம் அப்பா சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, அப்ப இப்படிப்பட்ட காரியம் இருந்தா நீ என்ன பண்ணுவ, நீ பெரிய ஆளா எப்படியோ நீ துறைத்தனம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அருமையானே. ஆனா இவன் என்ன சொல்றான், ஒண்ணுமே பதில் சொல்ல மனசுல வச்சுட்டான். திருப்பி ஒரு கனவு காணுகிறான். என்ன, சூரியனும் சந்திரனும் கூட இவனை வணங்குது, எல்லா நட்சத்திரங்களும் வணங்குது. அதை ஒரு நாள் சொல்லும்போது அப்பா அம்மா சொல்றாங்க, நீ சகோதரர்களுக்கு தான் துறைத்தனம் பண்ணுவேன்னு நினைச்சோம், நாங்க கூட நம்ம வந்து வணங்குவோமா அப்படின்னு சொன்னான். பதில் சொல்றாரு. ஆனா இன்னும் ஒரு நம்பிக்கை, தேவன் ஏதோ என்னை உயர்த்த போகிறார், ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. தேவன் ஒண்ணு சொன்னா அது எந்த சூழ்நிலையில் எவ்வளவு அருமையா வழி நடத்தினார், எப்படி வழி நடத்தினார், பிளேட்டை ஏற்படுத்தினார், பெரிய ராஜாவை வக்கினாரு, அவனை சிங்காசனத்துல கூட்டிட்டு போனாங்க, முதல் மந்திரி பதவியில வச்சாரு, அவனுக்கு எல்லா படைகளை கொடுத்தாரு. அப்படியா ஆண்டவர் வழி நடத்தின விதத்தை சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவது வழி நடத்தினார், குழியில கொண்டு போட்டாருங்க. அல்லேலூயா. அவரை இந்த சொப்பனம் கண்டு இந்த மனசுல வச்சு அவனை முதலாவது போட்டது குழியில போட்டாங்க. யார் போட்டாங்க, சொந்த சகோதரர்களே போட்டாங்க. அந்த 30 காசுக்கு வித்துட்டாங்க. அப்புறம் ஒரு போத்திபார் வராங்க. 2வது என்ன செய்யறாங்க, குழியில போட்டு கொண்டு போடல. அருமையான வழி நடத்துகிறார். இவனை அதிகாரி ஆக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. உன் மேல என் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது நிறைவேறதுக்கு பல தடைகள் வரும், பல வழிகள் எல்லாம் இதுதான் இருக்கும். முதலே டைரக்டா யார கேட்டாலும், இப்பெல்லாம் டைரக்டா பெரிய ஆட்களா ஆனவங்கள நம்ம பார்த்துக்கலாம். ஆனா எங்க வாழ்க்கையை பார்த்தா குழி வரும், சிறைச்சாலை வரும், இந்த கஷ்டம் வரும், துன்பம் வரும். அது பிறகு நிறைய இருக்கும். அதனாலே எப்படி வழி நடத்தினார், குழியில போட்டார். 2வது குழியில போட்டு விட அவன் ரூபன் வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்ற நினைச்சான். அதுக்குள்ள மற்றவர்கள் 30 வெள்ளி காசுக்கு அந்த 8th தேசத்துல வந்து போத்திபார் கொடுத்துட்டாங்க. சரி, அடிமையா வந்து சங்கிலியால எடுத்துட்டு போறாங்க. நல்ல வாலிப பையனை சங்கிலியால எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும். ஆனா கூட அவன் கர்த்தர் மேல யோசேப்பு நம்பிக்கை வச்சிருந்தான், தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தான். அங்கேயும் போய் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு
நடத்தப்பட்டான். அதுவும் ஆண்டவருடைய வழிநடத்தல் தான். அப்ப நாம நினைக்கலாம், நம்ம குற்றமே செய்யலையே, ஏன் குற்றம் சாட்டினான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொன்னதை நான் நினைச்சேன். அவர் அன்னைக்கு தான் எங்களுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான். அம்மா, எங்க 2 காரியத்துக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 ஜெப குறிப்புகளை எங்கள்கிட்ட கொடுத்தாரு. அவர் என்கிட்ட கொடுத்தாரு. எது சொன்னாலும் எங்களுக்கு அப்போ அந்த 2 ஜெப குறிப்புகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் வந்து ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாரு. என்னன்னா, செய்யாத தப்புக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அது ஒரு இன்னொரு சத்தியம் பண்ணி நான் செய்தேங்க தான். சரி, ஆனா செய்யாத தப்புக்காக பண்றேங்க தான். அதுக்கு சொன்னா அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு 2 பேருக்காக ஜெபம் பண்ண குறிப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மகனை எப்படி வழி நடத்துறாரு, எப்படி தீமையா நடக்க போகுது. அவர் 3வது ஜெப குறிப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் இன்னைக்கு பேசுறார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய பிள்ளைகளை வழி நடத்தும் போது எல்லாம் பாலும் நெய்யும் போயும் ரோடு கரெக்டா இருக்கணும். கரடு முரணான ரோட்லயும் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போறோமே, அதுதான் வேலை. ஹல்லேலூயா. நாங்க ஆரம்பத்துல ஊழியர்கள் வந்தபோது நடந்து ஊழியம் செய்தோம். அதன் பிறகு சைக்கிள்ல ஊழியம் செய்தோம். சைக்கிள்ல கூட உங்களை மாதிரி இல்லை. நான் பாஸ்டர் ஓட்டுன போதுதான் ஏறி உட்காருவேன். ஓடியே ஏற தெரியாது. எவ்வளவு நாள் ட்ரைனிங் பண்ணாரு. ஓடும் போதே ஏறி உட்காருப்பாரு, ஏற முடியாது. அப்புறம் பாவம் அவர் ஏறி பெடல கை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சு நான் ஏறி உட்காரு. அதன் பிறகு 4000 ரூபாய்க்கு ஒரு மினி புல்லட் வாங்கணும், பழைய புல்லட். அந்த புல்லட்ல பாதி நாள் நாங்க நின்றுதான் போயிருக்கோம். பாரிஸ்ல நிற்கும், மவுண்ட் ரோட்ல நிற்கும், மழை வந்தா சோக்குல தண்ணி போயிடும், பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆனா ஆண்டவர் சந்தோஷமாக ஊழியத்துல அருமையா வழிநடத்தினார். அதன் பிறகு அந்த வழி நடத்துனதுக்கு உண்மையான கதையை சொல்லிடுறேன். அது ஜோசப் கூட அவங்க பெரியப்பா தான், அவங்க ராஜமட்டான்னு வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப பணக்காரர்கள். அவங்க எவ்வளோ இந்தியா முழுசுக்கும் கூட உதவி செய்வாங்க, எல்லா உதவியும் செய்வாங்க. ஆனா நாங்க ரொம்ப சின்ன மொழினால எங்களுக்கு அவங்க அப்பா வருவார் தவிர பெரியப்பா செய்ய மாட்டாரு. ஆனா பெரியப்பாவுக்கு எங்களுக்கு பிடிக்கும். அவங்க போற சபைக்கு நிறைய செய்வாங்க. ஒரு நாள் பாஸ்டர்னாலும் அந்த மணி பிள்ளைக்கு அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக போனோம், ஏதோ ஒரு கடன் வருவது வாங்குறதுக்கு இருந்தோம். ஆனா அவர் போயிட்டு வாங்க பாஸ்டர்னு வெளியே வராது. பைக் ஸ்டார்ட் ஆகல. 1/2 மணி நேரம் பாஸ்டர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் என்ன நடன்னு சொல்லிட்டு ஊட்டிட்டே அந்த டிவி பார்க்க மெண்டல் ஹாஸ்பிட்டல் வர போறோம். போயிட்டு அப்புறம் எப்படியோ வந்துட்டோம் வைக்க. அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த எங்களுக்கு போன்லாம் கிடையாது, எங்களுடைய வீட்டு போன்ல வருது, பாஸ்டர் கர்த்தர் என்னோட பேசினார், உங்களுக்கு ஒரு ஹீரோ ஹோண்டா, பாஸ்டருக்கு ஹீரோ ஹோண்டா தான் பிடிக்கும், வாங்கணும்னு சொல்லுவாரு. நான் வாங்கினா ஹீரோ ஹோண்டா தான் இப்ப வச்சிருக்கிறது, வாங்கணும்னு வாங்கி தரேன். ஹல்லேலூயா. அப்ப அவங்க வீட்டுக்கு நாங்க ஏன் போனோம், வழி நடத்துறத பாருங்க, கஷ்டப்பட்டு தான் போனோம். சரி, அங்க போய் கரெக்டா அவங்க வீட்டுல போய் வண்டி ஓட்ட முடியலையே நினைக்கல, அவர் வாங்கி தந்தார். இன்னொன்னு தெரியுமா, ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையா செய்யறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க இப்ப யாரையாருக்கோ கொடுங்க அதெல்லாம் சொல்லல, உண்மையா செய்யறவங்களை பாத்திர அரைச்சு பிச்சை போடுவாங்க. தேவை உள்ளவங்களுக்கு கொடுங்க. உண்மையான ஊழியர்களை நம்ம கல்வாரி ஊழியங்கள்லாம் எப்படி செய்துன்னு பாருங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் செய்வார். நாங்க போயிட்டு வந்துட்டோம். அந்த வாரமும் என்னமோ தெரியல, மறந்து போச்சு எனக்கு. அவரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காரு. அங்க ஒரு லக்கி டிக்கெட் வச்சிருந்துதான். அந்த சீட்டு யாருக்கு விழுந்ததோ ஏதோ பரிசு கொடுப்பாங்களாம். அவர் வாங்கிட்டு அது வந்திருக்காரு. அவர் வாங்கின அந்த சீட்டுக்கு அதே ஹீரோ ஹோண்டா கிடைச்சது. ஹல்லேலூயா. அதே மோட்டார் சைக்கிள் அவருக்கு கிடைச்சது. எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவர் அவருக்கு திருப்பி கொடுத்தாரு. இதெல்லாம் உண்மையான சாட்சிகள், யாரும் சொன்னது இல்லை. அவர் கூட நீங்க கேட்கலாம், அவர் ஜோசப் கூட இங்க இருக்கிறாங்க. இப்படியாக ஆண்டவர் எங்களை இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் எங்களுடைய ஊழிய பாதையில, எங்களுடைய பிரயாணங்கள்ல, எங்களுடைய வழி நடத்தல ரொம்ப அருமையான பாஸ்டருடைய சுகவீனத்துல கூட ரொம்ப அருமையாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஆகவே குழியில போடப்பட்டான், போத்திபாரிடம் விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் அடக்கப்பட்டான். சிறைச்சாலையில கூட போட்டாங்க. அப்ப யோசிப்பு நினைச்சிருப்பான், என்னடா இது, ஒரு தப்பு செய்யாததுக்கு அந்த பொம்பளை இப்படி பண்ணி இப்படி ஜெயில போட்டேன். ஆனா அந்த ஜெயில் தான் நமக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜெயில ஒருத்தருக்கு சொப்பனத்தை சொன்னா அவனும் மறந்துட்டான். ஆனா தேவன் நினைச்சு அவனை பெரிய அதிகாரி. எதிர்த்து பாருங்க, அவன் ஜெயில இருப்பது கூட 27 வயசு, 3 வருஷம் சிறைச்சாலையில இருந்தான். ஏன் ஒரு அதிகாரியா 30 வயசுலதான் 8th ஒரு பதவி கிடைக்கும். 15 வயசுல எல்லாம் பதவி கிடைக்காது. அந்த காலத்துல ராஜா 7 வயசுல வந்தான், குசியா 8 வயசுல வந்தான், 15 வயசு வந்த ராஜாக்கள். ஆனா 8th ராஜாக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய அதிகாரி வரணும்னா
அந்த பானபாத்திரக்காரன் கூட மறக்க வைத்து அருமையாக வழி நடத்தி அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையில ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆகவே நாம் இந்த வசனத்தை கேட்டோம். நான் 3 காரியங்களை பார்ப்போம். ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களை ஆண்டவர் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை அவர் வழி நடத்துகிறார். கர்த்தரை கனப்படுத்துகிற சூனேமின் இஸ்ரவேலை வழி நடத்தினார். கர்த்தரை நம்பின யோசேப்பை வழி நடத்தினார். நீ ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலாக இருக்கிறாயா? சூனேமியானை போல இருக்கிறாயா? யோசேப்பு போல இருக்கிறாயா? அதுல நீ மட்டும் இல்லை, நான் கூட தான். இந்த செய்தியை நைட்லாம் ஆயத்தம் பண்ணும்போது என்னுடைய பிரேயர்ல நான் கொடுத்தாங்க. நீங்க உங்களை நம்பி நான் வாழும்போது வழி நடத்துங்க சுவாமி. உங்களை நம்பாத போது என் வழி நல்லாவே இல்லை. ஆகவே நம்பிங்க. ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருங்க. கர்த்தரை உங்களால் ஏன் கனப்படுத்துங்க. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் தான் என்னுடைய நேசராக இருக்கணும் சுவாமி. துன்பமோ துயரமோ எது வந்தாலும் என்னை அணுகக்கூடாது. நான் உங்களுடைய பிள்ளையாக நம்மை கனப்படுத்தவர்களாக ஊழியம் சொல்லாக இருப்பேன். ஒரு அடியை பாடி நம்ம நீரே என்னுடைய நாயகனாக இருந்து என்னை நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம்.